ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்த வீடியோ வந்து சனிக்கிழமை அன்றைக்கி எடுத்த வீடியோங்க. ஸோ அதைத்தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? நேற்று லாங் வீடியோ போட முடியலைங்க. கொஞ்சம் வீட்டு வேலை அதிகமாக இருந்தனால என்னால் அப்லோட் பண்ண முடியல. சரி, ஓகே, நம்ம வந்து திங்கக்கிழமை அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. வீடியோ வந்து எடிட் பண்ணி வச்சுட்டேன், பட் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. ஸோ 2 வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம லைவாக வந்து பேசி வீடியோ போட்டோன்னா அப்போவே வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம். பட் வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ணி அதுக்கப்புறம் உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுன்றது கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால் வீட்டு வேலை அப்படி இப்படின்னு அப்புறம் நேற்று வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்திருந்தாங்க. அப்புறம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே டே சூப்பராக ஜாலியாக போச்சா. சரி, ஓகே, ஒரு நாள் லீவ் விட்டுடலாம், நாளைக்கு வீடியோ அப்லோட் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். ஸோ சனிக்கிழமை காலையில் நான் 4 மணிக்குனா எந்திரிச்சிட்டேங்க. ஏன்னா சனிக்கிழமை அன்றைக்கி தான் பசங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன். ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ பசங்களுக்கு ஸ்கூல் இருந்தாலே 4 மணி 4:30 அந்த டைம் வந்து நான் எந்திரிச்சிடுவேன். ஏன்னா அந்த டைமில் எந்திரிச்சாதான் காலையில் என்னால் வந்து பொறுமையாக பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும். 5 மணி 5:30 அந்த டைமுக்கெலாம் எந்திரிச்சேன்னு வைங்களேன், ரொம்ப பதட்டமாக இருக்கும். ரொம்ப அவசரமாக கிளம்புற மாதிரி இருக்கும். ஏன்னா காலையிலேயே அப்படியே டென்ஷனாக அப்படியே பிபியெல்லாம் ஏறிடுற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு மணி நேரம் முன்னாடி எந்திரிக்கிறதுல தப்பு கிடையாது. பொறுமையாக நம்ம வேலை பார்த்துட்டு பொறுமையாக பசங்களை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுறதுங்க. நான் நினப்பேன் நம்ம தான் ஃபஸ்ட்டாக எந்திரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் எந்திரிச்சதுக்கப்புறமா ஜன்னலை ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். எங்கள் பக்கத்து வீட்டில் அந்த சைடு லைட் எரியும். அதாவது எங்கள் வீட்டில் இருந்து லெஃப்ட் சைடு இருக்கிற வீட்டில் எனக்கு முன்னாடியே அவங்க எந்திரிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் ஒரு பெரிய பையன் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என் பசங்க ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடியே ரொம்ப ஏர்லியாக கிளம்பிடுவாங்க. ஸோ அந்த பையனுக்கு லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்க அவங்க அம்மா ரொம்ப சீக்கிரமாக எந்திரிச்சிருவாங்க. ஸோ அதை பார்க்கல எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நம்மளே வந்து 4 மணிக்கு எந்திரிக்கிறோம், நமக்கு முன்னாடியே அந்த அம்மா எந்திரிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சுங்க. கடகடன்னு சமைக்க ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு. ஏன்னா சும்மா பல்லு விளக்கிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுவேன். மேக்கப் எல்லாம் பண்ணுறதுக்கெலாம் நமக்கு காலையில் பொறுமையும் இருக்காது, நமக்கு டைமும் இருக்காது. ஸோ இப்படி தான் இருக்கும் என்னோடய விளாக் எல்லாமே. ஏன் சொல்கிறேன்னா, இன்ஸ்டாகிராமில் ஒரு சிஸ்டர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஏன் நீங்கள் எப்பவுமே குளிக்காத மாதிரியே இருக்கீங்க, உங்களை பார்த்தாலே குளிக்கிற மாதிரியே தெரியல அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன், என்னை பார்த்தா அப்படியே தெரியுது, முதல்ல உங்கள் கண்ணை சரி. உங்களுக்கு என்ன ரிப்ளை பண்ணியிருந்தேன்னா, ஏன் அப்படி தெரியுதா, நான் குளிக்காத மாதிரி உங்களுக்கு தெரியுதுன்னா முதல்ல உங்கள் கண்ணை சரி பண்ணுங்க, என்னை வந்து கண்ணை சரி பண்ணுங்க. அது சொன்னது அவங்களுக்கு கோவம் ஆயிடுச்சு. எனக்கு நீங்கள் தெரியும் கண்ணை சரியாத மாதிரி, அதனால தானே சொன்னேன். எனக்கு பார்க்க நீங்கள் குளிக்காத மாதிரி புரியல. ஒருத்தவங்களை வந்து நம்ம எப்படி அப்படி சொல்லலாம் வைங்களேன். அப்புறம் நான் உங்களுக்கு நம்ம நினைக்கிறோம் நம்ம மனசுல பட்டதை சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு. அதே அவங்க ரிப்ளை பண்ணாங்கன்னா நமக்கு கோவம் வந்துருமே, குளிக்காத மாதிரியே இருக்கு. அப்ப நம்ம சொல்றதை வந்து அவங்களுக்கு கோவப்படுத்தாதா அப்படிங்கறத யாருமே யோசிக்கிறது இல்லை. தான் பண்ணுவீங்க அவங்க கிட்ட. நானும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து உங்க கண்ணை சரி பண்ணுங்கன்னு சொன்னா நான் சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க உடனே என்னைய பார்த்து நீங்க ஏன் எப்ப நானும் குளிக்காத மாதிரி இருக்கிறீங்க, எனக்கு மனசு கஷ்டமா இருக்காதாங்க. ஒருத்தவங்க கிட்ட கேட்கும்போது இப்படி கேட்பாங்களா கமெண்ட், யாராச்சும் குளிக்காமல் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கப்புறமா அவங்க வந்து இல்லை, உங்கள் வீடியோவை நான் ரெகுலராக பார்ப்பேன், அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் அதை வந்து விட்டுட்டேன். ஸோ ஏன் அப்படி இருக்கேன்னா, நான் எதுவுமே பண்ணுறதில்ல ஃபேஸ்க்கு. சும்மா ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன், சோப்பு போட்டு பொட்டு வைக்கிறது, அவ்வளோதான். ஸோ நம்ம கொஞ்சம் பவுட்ரு போட்டால் கொஞ்சம் நீட்டாக தெரியும், ஏதாவது வந்து க்ரீம் போட்டால் நீட்டாக தெரியும். ஸோ அது வந்து நம்ம எப்போவுமே நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது எப்போவுமே நம்ம மேக்கப் போட்டுகிட்டே இருக்க முடியாது இல்லையா. நார்மலாக நம்ம வீட்டில் எப்படி இருப்போம் அப்படி தான் என்னோடய விலாகில் வந்து இருக்கும். ஸோ அது சில பேர் புரிஞ்சுக்கிறாமல் அப்படி கமெண்ட் பண்ணுறாங்க. பட் அதை நான் ஃபீல்லாம் பண்ணலை, சும்மா ஜஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வெள்ளிக்கிழமை நைட்டே வந்து மட்டை அரிசியை ஊற வச்சுட்டேன். அப்போ காலையில் வந்து குக்கரில் போட்டு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் எப்போவுமே மட்டை அரிசி தான் இப்போ சமைச்சிட்ருக்கேன், பொன்னி அரிசி வாங்குறதே இல்லை. அதனால் ஒரு 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருந்தேன். இப்போ எல்லாருமே கொஞ்சம் ரைஸை கம்மியாக தான் எடுத்துக்கிறோம், ஹஸ்பண்டும் சரி நானும் சரி. அதனால் கம்மியாக தான் ஆக்கியிருந்தேன். அதை குக்கரில் போட்டுட்டேன். ஒரு 4 விசில் வச்சோம்னா ரைஸ் வந்து வெந்துடும். அதுக்கப்புறம் வடிச்சிடலாம். குழம்பு வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா, கேரட் போட்டு சாம்பார் மாதிரி பண்ணியிருந்தேன். சாம்பார்னு சொல்லலாம், இல்லைனா கூட்டுன்னு சொல்லலாம்.
ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு மீடியமான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் டோஃபு இருந்தது வாங்கிட்டு வந்தது. அதை வந்து டோஃபு முட்டைலாம் போட்டு ஒரு ஸ்க்ராம்பிள்டு எக் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட்டில் இந்த மாதிரி 2 டோஃபு வரும். அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்ல தண்ணியில் லைட்டாக வாஷ் பண்ணிக்கிறணும். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்தோன்னா அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். அப்புறம் எடுத்து துருவிட வேண்டியதான். இந்த மாதிரி டோஃபுல நிறைய ரெசிபீஸ் வந்து பண்ணலாம். ஆனால் எனக்கு பிடிச்சது வந்து இந்த ஸ்க்ராம்பிள்டு எக்கு தான். மற்றது இந்த சம்பல்னால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் ட்ரை பண்ணதில்லை. நான் எப்போவுமே டோஃபு வச்சு இந்த ஸ்க்ராம்பிள்டு எக் மாதிரி பண்ணுறது. கேத்ரின் சிஸ்டர் சொல்லுவாங்க, இந்த டோஃபுவில் வந்து சம்பல் சூப்பராக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சிஸ்டர் ஒரு நாள் அப்படின்னு. யூடியூப்லேயே போட்டு பாருங்கள் வரும்னு சொல்லுவாங்க. அப்புறம் வீட்டில் அம்மா செஞ்சாங்கன்னா நான் ஒரு நாள் உங்களுக்கு கொண்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க வந்து அந்த சைனீஸ் ஃபுட் எல்லாமே அவங்களுக்கு நல்லா தெரியும். நிறைய ரெசிபிஸ் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவாங்க. ஒரு சில ரெசிபிஸ்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இந்த சூப்பெல்லாம் சொல்லுவாங்க, நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போடுவாங்க அதில், ஃபிஷ்ஷு, சிக்கன், இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியான இதாக சொல்லுவாங்க. பட் நமக்கெல்லாம் நம்ம ஊர் சாப்பாடு எல்லாமே ஃபுல்லாக அந்த குக்குடாக தான் இருக்கும். எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக நம்ம குக் பண்ணி தான் சாப்பிடுவோம். பட் இந்த சைனீஸ் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சையாக இருக்கிற மாதிரி, வெளிநாடுகள்லாம் அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. பட் ரொம்ப குக் பண்ணி சாப்பிட்றத விட அந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப நல்லது தான். பட் நமக்கு என்னமோ டேஸ்ட் வந்து நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி குக் பண்ணி சாப்பிட்றது நமக்கு பிடிக்குது. ஸோ இப்போ டோஃபு வந்து துருவி எடுத்துகிட்டு ஒரு 2 முட்டை எடுத்து அதில் வந்து உடச்சி வந்து சேர்த்துட்டு ஒரு வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் மஞ்சள் பொடி, அப்புறமா வந்து மிளகு பொடி, கொஞ்சம் ஜீரகம், உப்பு இதெல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, சும்மா நம்ம ஆம்லேட் மாதிரியும் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்க்ராம்பிள்டு எக் மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். நான் ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த டோஃபுவை வாங்கி முட்டை சேர்க்காமல் சும்மா நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவோம் பார்த்திங்களா, தவா ஃப்ரை, அந்த எல்லா மசாலாவும் சேர்த்து அந்த மாதிரி தோசைக்கல்லில் வந்து 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஒரு சில யூடியூப் வீடியோஸை பார்த்து தான் நான் பண்ணேன். டோஃபு வாங்கினோடனே நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து கறி மசாலா, இது சில்லி பவுட்ரு, அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா லைட்டாக எண்ணெய் ஊற்றி 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்து நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்ட மாதிரி வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த டேஸ்ட் என்னமோ எனக்கு பிடிக்கலையா, இல்லை அது உண்மையாகவே நல்லா இருக்காதா அப்படின்றது தெரியல. ஆனால் ஒரு சில பேர்லாம் அதை ரொம்ப விரும்பி வந்து சாப்பிட்டாங்க. அதை பார்க்கையிலே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால தான் நான் டோஃபு வாங்கி வந்து ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறமா அந்த டோஃபில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்காங்க. லேடிஸ்களுக்கு வந்து இந்த பிரெஸ்ட் கேன்சர்லாம் வருது பார்த்திங்களா, அதெல்லாம் வரவிடாமல் தடுக்குமா, அந்தளவுக்கு சத்து இருக்கும் அந்த டோஃபுவில். ஸோ அப்புறம் இதோட பயன்கள் தெரிஞ்சனால இதை எப்படியாவது ஃபுட்டில் வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். இதோட விலையுமே இங்கே புருனேயில் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த ஒரு பேக்கெட்டே பார்த்திங்கன்னா 60 சென்ட்ஸு அவ்வளோதான். நம்ம ஊர் காசுக்கு ஒரு 30 ருபீஸ் அந்த மாதிரி தான் வரும். ஸோ அதனால் வேறு என்ன பண்ணலான்ட்டு இந்த முட்டையோடு கலந்து விட்டு சாப்பிட்றது. பசங்களுக்கும் சாப்பாடோடு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். சில பொருட்கள் வந்து டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்காதுன்னு நினைப்போம், ஆனால் அதில் நிறைய சத்துக்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் சாப்பாடு நான் செஞ்சுட்டேங்க. இப்போ வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, காலையில் தனியாக சமைக்கிறது, மதியம் தனியாக சமைக்கிறதுலாம் இல்லை, மொத்தமாக ஒரு சமையலாக சமைச்சு வச்சிடணும்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா 2 வேளைக்கும் சமைச்சோன்னு வைங்களேன், அப்படியே மதியம் வரைக்கும் சமையல் கட்டிலே நிற்கிற மாதிரி போயிடுது. காலையில் இட்லி தோசை வச்சு அதுக்கு சாம்பாரோ சட்னி வச்சுட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டோன்னு வைங்க பசங்களை, போயிட்டு ஒரு என்ன சொல்கிறது, 1 மணி நேரம் தான் நமக்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு காலையில் சமைச்ச அந்த பாத்திரங்கள் எல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் மதியத்துக்கு சோறு குழம்பு ஆக்குறதுக்குள்ளேயும் டக்குன்னு வந்துடுவாங்க. ஸோ அதனால் எதுக்கு 2 வேளையை சமைச்சிக்கிட்டு மொத்தமாக காலையில் வந்து மதியத்துக்கும் சேர்த்து சமைச்சிருவோன்னு பிளான் பண்ணிட்டேன். முடிய மாட்டேங்குது ஃபுல்லாக வந்து வேலை பார்க்க. இப்போ காலையிலே மதியத்துக்கு சமைச்சிட்டு நைட்டுக்கு கூட வந்து வேறு ஏதாவது பண்ணிக்கலாம், சிம்பிளாக டிஃபன் மாதிரி அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப நேரம் என்ன சொல்கிறது, கிச்சன்லேயே நின்றுட்டு இருந்தோன்னா அப்புறம் வீட்டு வேலை மற்ற வேலை எப்படி பார்க்குறது, அதுக்கப்புறம் யூடியூப்க்கு நான் வீடியோ வந்து இது பண்ணணும். ஸோ அதனால் டைமே பற்ற மாட்டேங்குது. அப்புறம் பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும். ஸோ அதனால் சில விஷயங்களை நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணால் மட்டும்தான் சமாளிக்க முடியும். வீட்டில் இருக்கிற பெண்கள், வீட்டில் மட்டும் இல்லை, வேலைக்கு போகிற பெண்கள் எல்லாருமே இந்த வீட்டு வேலைகளை பிளான் பண்ணி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் பீஸ்ஃபுல்லாக வந்து வேலை பார்க்க முடியும். இல்லைன்னு வைங்களேன், ஃபுல் டே ஃபுல்லாக நம்ம வீட்டு வேலையே பார்த்துட்ருக்க மாதிரியே இருக்கும். நமக்குன்னே நம்ம வந்து ஒரு செல்ஃபாக வந்து டைம் ஒதுக்குற மாதிரி இருக்கவே இருக்காது. ஸோ அதனால் காலையிலே சோறு வச்சுட்டு கேரட் அந்த கூட்டு வச்சுட்டு அந்த டோஃபு ஸ்க்ராம்பிள்டு எக் மாதிரி பண்ணி வச்சுட்டேன்.
அப்புறம் ஸ்நாக்ஸு பசங்களுக்கு மெயினாக கொடுக்கணும். இங்கே லஞ்ச்லாம் கொடுத்து விட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. இங்கே வந்து ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் டே வரதாங்க இருக்கும். இப்போ காலையில் பசங்க வந்து வீட்டிலேருந்து 7 மணிக்கு கிளம்புவாங்க. கிளாஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். 8 to 12 வரைக்கும் தான் கிளாஸு. அப்புறம் அந்த 12 முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுத்து விடுவேன். இதில் வந்து ஆப்பிள், கொஞ்சம் கொய்யாப்பழம், அதுக்கப்புறம் இந்த பட்டர் குக்கீஸ். லாஸ்ட் வீக் நம்ம வீட்டுக்கு வந்து இளவரசி சிஸ்டர் வந்திருந்தாங்க, எங்கள் ஃப்ரெண்டு. அவங்க வரையில் இந்த பட்டர் குக்கீஸ் பெரிய டப்பாவே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நிறைய பிஸ்கட் இருந்தது. அப்புறம் இன்னொரு கேக்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுதான் பசங்க வந்து ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது பட்டர் குக்கீஸு. அது கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆப்பிள், கொய்யாப்பழம் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டு லஞ்ச் பாக்ஸ்குள்ளே வச்சாச்சு. அப்புறம் தண்ணி வந்து கொஞ்சம் வார்ம் வாட்டர் மாதிரி வச்சு விடுவேன். ஏன்னா பசங்க ஸ்கூலில் வந்து ஏசி இருக்கும், எப்போவுமே வந்து ஏசி ஓடிட்டே இருக்குமா. ஸோ அதனால் வந்துட்டு சுடு தண்ணி கொடுத்து விட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும், சளி பிடிக்காமல். ஆதவுக்கு அதிகமாக சளி பிடிக்கிறது இந்த ஸ்கூலில் ஏசியில் எப்போவுமே எனி டைமும் உட்காந்துட்டு வர்றனால தான் நெஞ்சு சளி மாதிரி வச்சுக்கிறோம். அதனால் சுடு தண்ணி வச்சு விட்டாச்சு. அப்புறம் அவங்கள எழுப்பி குளிப்பாட்டி அனுப்புறதுக்குள்ளேயும் ஒரு வழி ஆயிடுச்சுங்க. ஏன்னா ஆதவ் கூட ஓகே, அவனுக்கு வந்து ஸ்கூல் போய் அந்த மாதிரி பழக்கம் இருக்குது, ஏர்லி மார்னிங் கிளம்பி போய். ஆனால் முகிலுக்கு வந்து நாங்கள் வந்து ப்ளே ஸ்கூல் மாதிரி தான் விட்டுருந்தோம். அதுவுமே இந்த சாட்டர்டே சண்டேயில் மட்டும்தான் இருக்கும். அதுவுமே மதியத்துக்கு மேலே தான் போவான். ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக அவன் எழுப்பினதே கிடையாது. ஸோ என்ன காலையிலேயே அம்மா நம்மளை வந்து எழுப்பி இப்படி அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரே அலம்பல். எப்படியோ அவங்க அப்பா அதட்டி ஸ்கூல் போகணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி ஒரு வழியாக வந்து அனுப்பியாச்சு. நான் வந்து ஸ்கூலுக்கு போய் விடுற மாதிரி பிளானே இல்லை. காரில் 2 பேரையும் ஏற்றி விட்டுறலாம் அப்படின்னு தான் இருந்தேன். அப்புறம் ஃபஸ்ட் டே ஸ்கூல் அப்படின்றனால எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸைட்டாக இருந்தது. ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அதனால் நம்மளும் கிளம்பிடலான்னு அப்படியே கிளம்பிட்டேன். ஸோ இப்படியே வீடியோ போடவும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா ஏன் பொட்டு வைக்கலை, ஏன் தோடு போடலை, ஏன் தலை சீவலை அப்படின்னு. இதையும் பார்த்துட்டு இந்த பொண்ணு குளிக்கலைன்னு கூட நினச்சிருப்பாங்க. காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு எப்படிங்க குளிக்க முடியும், வீட்டு வேலையே கரெக்டாக இருந்தது. ஸோ நான் அன்னைக்கு காலையில் குளிக்கலை தான், மதியத்துக்கு மேலே வந்து வீட்டில் குளிச்சுட்டேன். ஸோ அப்படியே கிளம்பி போனனால அப்படி இருந்தது. சரி பசங்களை கொண்டு போய் ஸ்கூல்லே விட்டுட்டு வரலாம், முகிலோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது, ஃபஸ்ட் டே ஸ்கூலு எப்படி அவன் ஃபீல் பண்ணுறான் அப்படின்றத பார்க்குறதுக்காக தான் போனேன். எல்லாருக்குமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கத்தான் செய்யும் பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூல் போகும்போது. இங்கே பாருங்கள், ஸ்கூலில் பாருங்களேன், நம்மளோட தமிழில் வரவேற்புன்னு எழுதியிருக்காங்க. நிறைய மொழிகளில் எழுதியிருப்பாங்க, அதில் நம்ம தமிழ் மொழியும் வந்து இருக்கும். அது பார்க்கல கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் அப்படின்றனால இந்த மாதிரியெல்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க கிளாஸுக்கு வெளியில். அப்புறம் நிற்க வச்சு உள்ளே வந்து கூட்டிகிட்டு போயாச்சு. நான் கூட நினச்சேன் முகில் அழுவான்னு சொல்லிட்டு, ஏன்னா விட்டுட்டு போயிடுவோம்ல ஃபஸ்ட் டைம்னால. பட் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி அங்கே நடக்கலை. நாங்கள் எதிர்பார்த்தது ஒன்று, நடந்தது வேறு ஒன்று. முகில் தான் அழுவான்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் ஆதவ் அழுதுட்டு இருந்தான். ஆதவுக்கு இப்போ 1 மாதமாக வீட்டிலேருந்து நல்லா டிவி பார்க்க, நல்லா நினச்ச நேரம் விளையாட, நினச்ச நேரம் சாப்பிட அப்படின்னு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்துட்டாங்களா. திடீர்னு ஸ்கூலில் கொண்டு போய் விட்ட உடனே அவளுக்கு வந்து ஆதவுக்கு அழுக வந்துருச்சு. ஃபஸ்ட்டு கொண்டு போய் ஆதவ கிளாஸில் விட்டுட்டு அப்புறம் முகிலுக்கு உள்ள இந்த சைடு போனோம். ஆதவும் முகிலும் என்ன கிளாஸ் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. ஆதவ் வந்து KG 3லேருந்து KG 2 போகிறான். அதாவது என்னென்னா எல்கேஜிலேருந்து யூகேஜி போகிறான் ஆதவ். முகில் வந்து பார்த்திங்கன்னா எல்கேஜி போகிறான். ஸோ அதை தான் இங்கே வந்து KG 3 KG 2 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கிரேடு 1, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் மாதிரி கிரேட் 1 கிரேட் 2 ஃபஸ்ட்டு இந்த 2 லெவலையும் முடிக்கணும். ஸோ உள்ளே போனதுக்கப்புறமா முகில் போய் அவனாக ஒரு இடத்துல பேக் இதுகளெல்லாம் வச்சுட்டு இருந்தான். அப்புறம் அவங்க மேம் டீச்சர் வந்து இந்த சைடு வைக்கணும்னு சொல்லி இது பண்ணாங்க. அப்புறம் ஐடி கார்டு போட்டு விட்டாங்க. ஒரு இடத்துல நிற்கலை, அவங்க சொல்கிறதே கேட்கல, அங்கிட்ட இங்கிட்ட ஒரே ஆட்டம்தான். அப்புறம் ஐடி கார்டு போடுற அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி நிற்க வச்சோம். அவங்க ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து உற்சாகமாயிட்டாங்க. முகில் வந்து கிளாஸ் ரூமு இந்த மாதிரி நம்மளை வரவேற்கிறத பார்த்து என்ன சொல்கிறது, என் கால் தரையில் படலை, நான் பறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டுக்கு போயிட்டான் முகில். அதுக்கப்புறம் முகிலை விட்டுட்டு நாங்கள் வந்துட்டு ஆதவுக்கு பாய் சொல்லிட்டு போகலான்னு பார்க்குறோம். அவன் அழுதுட்டு இருந்தான் கிளாஸ்க்குள்ளே. ஏன்டா போனோடனே அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா,
அப்புறம் அவங்க டீச்சர் சொன்னாங்க, நீங்கள் விட்டுட்டு போன உடனேயே அழுக ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அழுகக்கூடாது, பசங்களாம் இருக்காங்கல்ல விளையாடுறா அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிவிட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. ஸோ இப்போ வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். வந்துட்டு பசங்க இல்லாமல் நம்ம மட்டும் வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் மனசு வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி தான் இருக்குது. வீடே வெறிச்சோடி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நான் வீட்டுக்கு வந்தோடனே வெயிட் செக் பண்ணேன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. 66.1 இருந்தது. ஸோ பரவாயில்ல, அதே இதில் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஸோ சனிக்கிழமை இருந்த வெயிட்டு 66.1. அதுக்கப்புறமா வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டு நான் அன்றைக்கி லாஸ்ட்டு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன்ல, இந்த பச்சை பயிறு வந்து முளைக்கட்டி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, எப்படி வருதுன்னு நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன்னு. ஸோ அந்த பச்சை பயிறு தான் இது பார்த்தீங்களா, நல்லா வந்து முளைச்சி வந்திருக்கு. இன்னுமே நமக்கு பெருசாக முளைச்சி செடி மாதிரி வரும் இது வளர்ந்து. அப்படி வேணும்னா இந்த வடிகட்டி இருக்குது பாருங்கள், பெரிய வடிகட்டி இருக்கும், அதில் வந்து இந்த பச்சைப்பயிரை ஊற வச்சதை போட்டுட்டு கீழே வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அது மேலே அப்படியே வச்சுட்டு மூடி வச்சிடணும். ஸோ அந்த தண்ணிக்கே நல்லா அப்படியே வளர்ந்து வரும். ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நான் இன்னொரு நாள் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் கொஞ்சமாக அந்த ஸ்க்ராம்பிள்டு டோஃபு எக்கு பண்ணேன் இல்லையா, அது எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு அரை கொய்யாப்பழம், அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் அந்த ஸ்ப்ரவுட்ஸு. ஸோ இப்படி சாப்பிடும்போது நமக்கு வயிறும் ஃபில் ஆகும், நல்லா வந்து என்ன சொல்கிறது, வெயிட்டும் வந்து நல்லா குறையும். எல்லாமே நல்லா ஹை ப்ரோட்டீன். இந்த பச்சை பயிரெலாம் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரோட்டீன் இருக்குது, எடுத்துக்கோங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டு பசங்களை வந்து கூப்பிட போகிறேன்னு சொல்லி கிளம்புனாங்க. பயங்கரமான மழைங்க, அப்படி ஒரு மழை. என்ன பண்ணுறது, கரெக்டாக 12 மணிக்கு கூப்பிட போகணும்ல, அவங்க மட்டும்தான் போகிறதா இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப மழை பெய்யவும் என்னையும் கூட்டிகிட்டு போனாங்க. 2 பேரும் போய் கூட்டிகிட்டு வந்துடுவோம், நான் 2 பேரையும் ஒரு கொடைக்கில் கூட்டிகிட்டு வர முடியாது, நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா நான் அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியல, பயங்கர மழை. கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் டிராஃபிக் வேறு, ஏன்னா ஸ்கூல் வந்து கொஞ்சம் மெயினான இடத்துல இருக்கா. ஸோ அதனால் நிறைய அந்த இடத்துல டிராஃபிக் ஆகும். அப்புறமா ஒரு வழியாக பசங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டேன். சேம் அதே சாம்பார் தான், ரைஸ் அவங்களுக்கு. எனக்கு மட்டும் நான் ஒரு கோதுமை தோசை சுட்டுக்கிட்டேன், கூட வந்து ஒரு முட்டை ஆம்லேட் போட்டுக்கிட்டேன். பசங்களுக்கு ஒரு முட்டை வெங்காயம் போடாமல் இது பண்ணி பிசைஞ்சு ஊட்டி விட்டாச்சு. ஸோ டோஃபு காலையிலே காலி பண்ணியாச்சு. பசங்களுக்கு காலையில் போகும்போது சாப்பாடோட கொஞ்சம் சாப்பாடு பிசைஞ்சு ஊட்டி விட்டு தான் அனுப்புறது. 6 மணிக்கு அவங்க என்ன சாப்பிட போகிறாங்க, கொஞ்சம் பசிக்காமல் இருக்கிறதுக்கு ஊட்டி விடுவோம். அப்புறமா லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் இருந்தது பார்த்துட்டு பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அவங்கள கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுருவேன் ஸ்கூல் போனாங்கன்னா. ஏன்னா காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கிறனால மதியம் ஸ்கூல் போயிட்டு வந்து சாப்பிட்ட உடனே கொஞ்சம் அவங்களுக்கு தூக்கம் வரும். அப்புறம் தூங்க வச்சுட்டு ஈவினிங் போல் கொஞ்சம் இந்த ஏபிசிடிஸ் நம்பர்ஸ் இதெல்லாம் சொல்லி கொடுப்பேன் எழுதுறதுக்கு. முகிலுக்கு இப்போ ஒன்றுமே தெரியலை, இப்போ தான் ஸ்டார்டிங்கு. அது கூட கொஞ்சம் ஈஸியாக கற்றுக்கிட்ட மாதிரி இருந்தது. முகிலுக்கு கொஞ்சம் ஹார்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப விளையாட்டு பிள்ளையாக இருக்கான். ஸோ அதனால் கொஞ்சம் இதட்டி உட்கார வச்சு படிப்பு சொல்லி கொடுக்கணும். ஸ்டார்டிங் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அவங்களே புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் டின்னர் வந்து வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அந்த சாம்பாரும் இருந்தது. ஆனால் ஹஸ்பண்ட் 3 வேளையும் சாம்பாரை போட்டு கொள்ளாத, வேறு ஏதாவது செய் அப்படின்னு சொன்னார். எனக்குமே 3 வேளைக்கு சாம்பார் சாப்பிட பிடிக்கல. சரி இது பண்ணலாம், மக்ரோனி பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் மக்ரோனி வந்து வேக போட்டிருந்தேன். வந்து மக்ரோனின்னு சொல்ல முடியாது, பாஸ்தா தான். அந்த ஷேப் மட்டும் அந்த மக்ரோனி மாதிரி இருக்குது. ஃபுல்லாக அது வந்து வீட்டில் உள்ளது தான், மைதா இல்லை. ஸோ அதை கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன். பட் இந்த கீரை பேர் என்னன்னு தெரியல. இங்கே ப்ரௌனேயில் வந்து அதிகமாக இந்த மாதிரி பாஸ்தா எல்லாத்துலேயுமே இந்த கீரை வந்து ஆட் பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். நானும் வந்து இந்த கீரையை ஒரு நாளாவது வாங்கி ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருப்பேன். அன்னைக்கு மார்க்கெட் போயிருந்த போது இது ஒரு கெட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து $1.50 என்னமோ தான். இது வந்து கடுகு கீரைன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரில. ஆனால் பார்த்தா அப்படி தான் இருந்தது. அதை கட் பண்ணியும் ஸ்மெல் பண்ணி பார்த்தேன், லைட்டாக அந்த கடுகு ஸ்மெல் வந்த மாதிரி இருந்தது. ஹஸ்பண்டோட யூனிவர்சிட்டியிலலாம் பார்த்திங்கன்னா எப்போவாது இந்த ஃபேக்கல்ட்டி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஃபுட் வந்து கொடுப்பாங்க, இந்த மாதிரி பாஸ்தா அதெல்லாமே. அப்போ ஹஸ்பண்ட் சில நேரம் வந்து சாப்பிட மாட்டாங்க, அப்படியே கொண்டு வந்துடுவாங்க, வீட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க. பார்சல் மாதிரி தான் கொடுப்பாங்க டப்பாவில் போட்டு. அப்போது நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன், அதில் இந்த கீரை போட்டிருப்பாங்க, நல்லாயிருக்கும், நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணுவோன்ட்டு ஃபஸ்ட் டைமாக வந்து ட்ரை பண்ணேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் வந்து ட்ரை பண்ணேன். அந்த தண்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த கீரையை மட்டும் இங்கே வந்து அந்த கீரையை வந்து அப்படியே ஒரு இலையவும் முழுசாக போட்டிருப்பாங்க. பட் எனக்கு அப்படி போட பிடிக்கல, சும்மா கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். அதுதான் பசங்களுக்கு கொடுத்தாலும் கொஞ்சம்
மென்று சாப்பிடுவாங்க குட்டி குட்டியாக இருந்தால் அப்படின்ட்டு கொஞ்சம் ரொம்ப சின்னதாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து மீகோ ரிங்னு ஒன்று சொல்லுவாங்க, மீகோன்னு சொல்லிட்டு அதுலேயுமே வந்து இது போடுவாங்க, கருவாடெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நெத்திலி கருவாடை எடுத்து தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். அது ஊறுச்சுன்னா கொஞ்சம் அந்த அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு நிறைய பூண்டு நறுக்கி சேர்த்துருக்கேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச முறையில் பண்ணியிருக்கேன். மலேசியா சிங்கப்பூர்லேருந்து இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபியை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நானும் ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதில் நிறைய இந்த சோயா சாஸ், அந்த சில்லி சாஸ் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுவாங்க. பட் என்கிட்ட அது இல்லை, நான் வாங்குறதில்ல, அதனால நான் யூஸ் பண்ணலை. அதெல்லாம் ஆட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கீரையெல்லாம் போட்டுட்டு வதக்கிட்டேன், கொஞ்சம் ரொம்ப வதக்காமல் லைட்டாக. அதுக்கப்புறமா அந்த கருவாடு வந்து அலசிட்டு அதையும் வந்து சேர்த்துக்கிட்டேன், நெத்திலி கருவாடை. அதுக்கப்புறமா அதை நல்லா வந்து கீரையோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவாடை வந்து நல்லா வேக வச்சிடலாம். வேக வச்சுட்டு இதில் வந்து கொஞ்சம் மசாலா பொடி வந்து ஆட் பண்ணணும். கொஞ்சம் மிளகாய் பொடியும் கொஞ்சமாக கறி பொடியும் ஆட் பண்ண நினைக்கிறேன். ஆமாம், எனக்கே மறந்து போச்சு, அப்போ எடுத்த வீடியோவா. அதை இப்போ அடுத்தடுத்து என்ன போட்டோம் அப்படின்றத யோசிக்கிறேன். 2 தக்காளியை வந்து அரைச்சி பியூரி மாதிரி வந்து சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நல்லா அது வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். கீரை போடுறோமே நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், பட் ரொம்ப நல்லா இருக்குங்க. பட் மற்ற கீரைகள்லாம் சேர்க்கலாமா என்னன்னு தெரியல, பட் இந்த கீரை வந்து சேர்ப்பாங்க. உண்மையாகவே டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது. என் ஹஸ்பண்டுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. பசங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்டோம். அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தான் மிளகாய் பொடி சேர்த்தேன், ஏன்னா பசங்க சாப்பிட்றனால கம்மியாக போடுவோன்ட்டு. அதுக்கப்புறமா இந்த சிக்கன் மசாலாவில் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தேன். அதில் காரம் அதிகமாக இருக்காது, கொஞ்சம் அந்த பிரியாணி ஸ்பைசஸோட ஃப்ளேவர் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறமா வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் மிளகு பொடி போட்டேன், அது ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றனால. அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணிவிட்டு நெத்திலி கருவாடு ரொம்ப நேரம் வேக டைம் எடுக்காது, டக்குன்னு வந்து வெந்துடும். ஸோ நான் வந்து இதை வந்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுருப்பேன்னு வைங்களேன், இந்த கீரையும் இந்த நெத்திலி கருவாடையும். அப்புறம் அந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வேக வச்சேன். லைட்டாக வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும். அதுக்கப்புறமா இந்தளவுக்கு அந்த தக்காளியில் இருந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க இந்த பாஸ்தா வந்து அது கூட வந்து சேர்த்துட்டு அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்க வேண்டியதான். ஃபைனலாக வந்து ஒரு சீஸ் ஸ்லைஸ் மட்டும் சேர்த்தேன், அது இன்னுமே வந்து நல்ல டேஸ்ட் வந்து கொடுத்தது. சீஸ் சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தான். வெயிட் லாஸில் இருக்கும்போது சீஸ் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்பீங்க. ரொம்ப சாப்பிடக்கூடாது, லைட்டாக வந்து சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா சீஸுமே வந்து மில்கில் இருந்து எடுக்கிறது தானே. ஸோ அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. கீரையும் நல்லா வெந்துருச்சு, கருவாடும் நல்லா வெந்துருச்சு. ஸோ கருவாடோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நெத்திலி கருவாடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா அதில் முள் இல்லாதனால குழந்தைங்களும் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இனிமேல் வந்து பாஸ்தா இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அந்த ஃபைனலாக அந்த ஒரு சீஸ் ஸ்லைஸ் மட்டும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து சேர்த்தேன், ஏன்னா அந்த சீஸ் வந்து அந்த ஹீட்டுக்கே வந்து நல்லா வந்து மெல்ட் ஆயிரும். ஸோ அதனால் 2 வந்து அப்படியே பிச்சு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாலே நல்லா எல்லா பக்கமும் மெல்ட் ஆகிடும். ஸோ சமைக்கும் போதே எனக்கு நல்லா டெம்ட் ஆகிடுச்சு, எப்படா சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு. ஏன்னா வெயிட் லாஸில் இருக்கிறனால கொஞ்சம் கொஞ்சம் தானே எல்லா ஃபுட்டுமே சாப்பிடுவோம். ஸோ அதனால் சீக்கிரமாகவே பசிச்சிரும். முடிஞ்ச அளவுக்கு 7 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க டின்னர். அதாவது நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து வெயிட் லாஸில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, நார்மலாகவே எல்லாருமே நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம டின்னர் சாப்பிட்றணுமா. ஸோ அப்போ தான் வந்து செரிமான பிரச்சனை எதுவுமே வராதான், நமக்கு வந்து தொப்பையும் போடாதான். நம்ம சாப்பிட்ட உடனே தூங்குறோம் பார்த்திங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பாக, அது வந்து நமக்கு தொப்பையும் அதிகமாக போடுமா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக சாப்பிட வந்து பழகிக்கணும். ஸோ அது ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. அதுக்கப்புறமா வந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. நிறைய கீரை வச்சு சாப்பிடையில நல்லா இருந்தது. நம்மளாம் நம்ம ஊர் சைடு கீரையில் என்ன பண்ணுவோம், கீரையில் குழம்பு பண்ணுவோம், கீரை பொரியல் பண்ணுவோம். ஆனால் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கீரை வந்து இந்த மாதிரி பாஸ்தா பண்ணுறாங்க, எல்லாத்துலேயுமே போட்டு இங்கே வந்து பண்ணி சாப்பிட்றாங்க. சூப்பு அந்த மாதிரி இதுகள்லையும் போடுவாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கு எடுத்து கொடுத்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து எதனாலும் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, நல்லா இல்லைன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக நல்லா இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க. ஆனால் அவரே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, எப்படி பண்ண அப்படின்னு சொல்லி ரெசிபி கேட்டுட்டு இருந்தார். எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்ம செய்கிற சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னால் அது ஒரு ஹாப்பி தானே. அது வந்து தூங்கி எந்திரிக்கவே இல்லை. மதியம் கொஞ்சம் நேரம் தூங்கினான்னு சொன்னாங்களா, அவங்க அப்பா தூக்கிட்டு வந்தார். மாடியில் தான் தூங்க போட்டிருந்தேன், அப்புறம் கீழே தூக்கிட்டு வந்து உட்கார வச்சார். எந்திரா சாப்பிட்றா, அம்மா பாஸ்தா பண்ணியிருக்கான்னு.
அதுக்கப்புறம் முகிலுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா பிடிக்காது. அவனுக்கு சும்மா அந்த உப்பு போட்டு வேக வைப்போம் இல்லையா பாஸ்தாவை, அப்போவே வந்து கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருவேன். அதுதான் அவன் நல்லா சாப்பிடுவான். அவனுக்கு கொஞ்சம் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் வந்து டின்னர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த கருவாடோட ஃப்ளேவர் சூப்பராக இருந்ததுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.